ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா March 15, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், RTI ட்ரம்ப்ஸ் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் சே சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923 வந்திருக்கும். ஓகேவா, இது வந்து என்னென்னா கலோனியல் அப்ரோச். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா RTI ஆக்ட் 2005 வந்திருக்கும். ஸோ இது லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்தது. ஸோ RTI ஆக்ட் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து என்னென்னா கவர்மெண்ட் நடக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், கவர்னன்ஸாக இருக்கட்டும், நம்மளால் வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்க முடியும் த்ரூ RTI ஆக்ட். அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட்டுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அதை வெளியிடணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. லைக் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் டிஸார்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டுக்கும் மேலே பிரச்சனை என்ன, இப்போ ஏன்னா இந்த நியூஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ரஃபேல் டீலில் சில அஃபிஷியல் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு பப்ளிக் டொமைனில் வந்துருச்சு. ஓகேவா, அப்படி பப்ளிக் டொமைனில் வந்ததுனால ஏற்கனவே வந்து என்ன வேர்டிக் கொடுத்துருந்தாங்க, போன வருஷம் ஒரு வேர்டிக் கொடுத்துருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்னென்னா லைக் இப்போ இருக்கிற அந்த ரஃபேல் டீலோட இது வந்துன்னா ஆஸ் பர் CAG ரிப்போர்ட் வந்து ஓகே, அந்த ரஃபேல் டீலை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து என்னென்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த வேர்டிக்ட். ஓகேவா, அந்த வேர்டிக்டை மாற்ற சொல்லி ஏன் மாற்ற சொல்லி இப்போ மறுபடியும் வந்து என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்து நியூஸ் பேப்பரில் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எல்லாமே வெளியே வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்து மாடிஃபைடாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸில் தான் இப்போ வந்து என்னென்னா அந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை பற்றி பேசிக்கிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே இப்போ வெளியே இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். ஸோ இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூவை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் வாதாடிக்கிட்டு இருக்காரு. பட் என்னன்னா இதில் RTI அப்படிங்கிறது எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் வந்து 1923 2005 வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆஃப்டர் 2005 வந்து என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக நம்ம மேக்ஸிமம் டாக்குமெண்ட்டை வந்து என்னென்னா நம்மளால் பெற முடியும். ஸோ இதில் முக்கியமான 2 செக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த 2 செக்ஷன் அப்படி என்னன்னா, செக்ஷன்ஸ் 22 ஆஃப் த RTI ஆக்ட். ஓகேவா, அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, RTI ஆக்ட் டு ஹாவ் அ ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஓவர் OSA அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது என்ன RTI ஆக்டால் வந்து என்ன OSA அப்படிங்கிறது என்னென்னா அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். இந்த OSA வந்து என்னென்னா ஓவர் ரைடிங் பவர் வந்து RTI ஆக்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் 22 சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸில் வந்து என்னென்னா RTI ஆக்ட் வெஸ் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்டுக்கான கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன செக்ஷன் 24 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈவன் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதில் கரப்ஷன் அல்லது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அந்த இஷ்யூவில் நடந்திருந்ததுன்னா அதை RTI ஆக்ட் மூலமாக வாங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அப்போ செக்ஷன் 24 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் வந்து என்னென்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் எந்த டாக்குமெண்ட்டையும் வந்து நம்மளால் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிலிம்ஸில் கொடுத்தாங்கன்னா அது ராங்கான விஷயம். அதில் வந்து என்னென்னா கரப்ஷன் அல்லது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா அந்த மாதிரியான செக்யூரிட்டி இஷ்யூ வந்து என்னென்னா நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை தவிர இந்த ஆர்டிக்கலில் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ என்ன ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்துவில் வந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா. ஏற்கனவே வந்து என்னென்னா இந்த டாக்குமெண்ட்டை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டோலனில் வந்தது, அதாவது என்ன 3D தான் இந்த டாக்குமெண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து என்ன ப்ரிவிலேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. வாட் இஸ் ப்ரிவிலேஜ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். ஓகேவா, இதை யாருமே ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ரிவிலேஜ் ப்ரொடெக்ஷன். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ப்ரிவிலேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எந்தவித பப்ளிக் டொமைன்லையும் வெளியே வராது, ரொம்ப அஃபிஷியலாக சீக்ரெட்டாகவே இருக்கும். அதுதான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து என்னென்னா ப்ரிவிலேஜ் ப்ரொடெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த பப்ளிக் டொமைனில் இது வந்திருந்தாலும் கோர்ட் வந்து இதை எக்ஸாமின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கேட்குறாங்க. பட் ஆல்ரெடி இதுக்கு அப்போசிட்டாக இருக்கிற பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆல்ரெடி பப்ளிக் டொமைனுக்கு போயிடுச்சு. ஸோ பப்ளிக் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட இன்னெபிலிட்டி டு அரெஸ்ட் இந்த ப்ரிவிலேஜ் ப்ரொடெக்ஷனை வந்து என்னென்னா கொடுக்கறதுக்கு முடியலை. ஸோ இருந்தாலும் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வெளியே வந்துருச்சு. ஸோ இதில் மாடிஃபைட் நிறையா நடந்திருக்கிறதுனால இந்த கேஸை வந்து என்ன ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டுக்கிருக்காங்க. ஓகேவா, இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் RTI ஆக்ட் அண்ட் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்தியா வாண்ட்ஸ் விசா ஃப்ரீ ட்ராவல் டு கர்தார்பூர். நமக்கு தெரியும் கர்தார்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் குருநானக் தேவ் அவங்களுடைய அவங்க வந்து 18 வருஷம் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 550th ஆனிவர்சரியில் வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா அங்கே போகிறதுக்கான பர்மிஷன் கிடச்சிருக்கும். அதுக்கடுத்து என்ன இப்போ கர்தார்பூர் காரிடார் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவோட பஞ்சாபுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு வித்தவுட் விசா ஓகேவா போகிறதுக்காண்டி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பில்கிரிமேஜ் சைட் ஓகேவா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து இந்த வருஷம் என்ன குருநானக் தேவ் அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு இந்தியா பாகிஸ்தான் கேஸுங்கிறதுனால மேபி குருநானக் தேவ் அவர்களை பற்றி நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ கவர்மெண்ட், அதாவது என்ன, இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, டிப்ளமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டட் டு இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஷின் இருந்தாலும் நீங்கள் இந்த கர்தார்பூர் காரிடாரை பற்றி நீங்கள் எழுதலாம். என்ன தான் வந்து புல்வாமா அட்டாக் அண்ட் உரி அட்டாக், பத்தான்கோட் அட்டாக்னு நிறையா இருந்தாலும் நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து இந்த மாதிரி கர்தார்பூர் காரிடார் மூலமாக வந்து என்னென்னா நம்ம வந்து அவங்களோட ஒரு பீஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த கர்தார்பூர் காரிடாரில் வந்து என்னென்னலாம் இப்போ நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்தியன் லைக் இந்தியன்ஸ் ப்ளஸ் நமக்கு வந்து ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் இந்த 2 பேருக்குமே வந்து என்னென்னா பர்மிஷன் கொடுக்கணும், கர்தார்பூர் காரிடாருக்கு போயிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன, அட்லீஸ்ட் 5000 பில்கிரிமேஜ் ஒரு டெய்லி பேசிஸில் வந்து உள்ளே அனுப்பணும் அப்படின்றாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் டைம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 10,000 கிட்ட வந்து என்னென்னா இது வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பாகிஸ்தானில் இன்னமும் ப்ரோ காலிஸ்தான் குரூப்ஸ் வந்து என்னென்னா இருக்காங்க. காலிஸ்தான் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா தனியான ஒரு சீக்ஸோட இது வேணும் அப்படின்றவங்க தான் ப்ரோ காலிஸ்தான் குரூப்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ ப்ரோ காலிஸ்தான் குரூப் வந்து இன்னமும் அங்கே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த மாதிரி குரூப்போட நம்ம இங்கேருந்து போகிற டிவோட்டிஸை வந்து என்ன அப்ரோச் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னா நிறைய செக்யூரிட்டிஸ் இதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ இதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டியது குருநானக் தேவ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ரிலேட்டட் டு சீக்கிசம் ஓகே, சீக்கிஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ சீக்கிசம்ங்கிறதுல குருநானக் தேவ் அப்படிங்கிறதுல ஸோ இவங்க வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு மொத்த மூமெண்ட் சூஃபி மூமெண்ட்னு இருக்கும் ஓகேவா. ஸோ பக்தி மூமெண்ட்டுன்னு இருக்கும். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதில் வர்றவர் தான் குருநானக் தேவ் ஓகேவா. ஸோ அதனால் சூஃபி மூமெண்ட், பக்தி மூமெண்ட், இந்த சீக்கி மூமெண்ட் இந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் ஓகேவா. அண்ட் உங்களுக்கு வேறு விதமாக அந்த ஜியாகிரஃபி விதமாக கேட்கணும் அப்படின்னா கர்தார்பூர் காரிடாரை சுற்றி இருக்கிற பிளேசஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லைக் முக்கியமான சிட்டிஸ் ஓகேவா. கர்தார்பூர் காரிடாருக்கு கனெக்ட் ஆகிற முக்கியமான சிட்டிஸ், அல்லது அங்கே என்ன ரிவர் ஓடுது, இல்லாட்டி அங்கே ஏதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு நேஷனல் பார்க்கோ சாங்சுரியோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஜியாகிரஃபி ரிலேட்டட் நீங்கள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துன்னா சைனா ஸ்வேர்ஸ் பை கன்சென்சஸ் ஆன் பிளாக் லிஸ்டிங் ஆஃப் மசூத் அசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இதில் ட்ரையாங்குலர் ஃபார்முலா அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கு மேபி கேட்கலாம் ஓகேவா. ரீசென்ட்லி யூனியன் நியூஸ் ட்ரையாங்குலர் ஃபார்முலா அப்படிங்கிறது எந்தெந்த கண்ட்ரியை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சைனா, பாகிஸ்தான், இந்தியா ஓகேவா. சைனாங்கிறவங்க யாருன்னா ஆர்பிட்ரேட்டர், அவங்க வந்து முன்னாடி இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கு இடையில பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு இடையில இருக்கிற ஆர்பிட்ரேட்டர் தான் சைனா. ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்குலர் ஃபார்முலா. ஸோ நாங்கள் 2 பேருக்கு ஒரு கன்சென்சஸை கிரியேட் பண்ணி அதிலேருந்து வந்து என்னென்னா ஒரு லைக் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1267 கமிட்டி அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1267 கமிட்டி மட்டும்தான் இருக்கான்னா கிடையாது ஓகே. 1989 கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, 2253 அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது, 1988 அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது. இப்படி நிறையா கமிட்டி இருக்குது ரிலேட்டட் டு செக்யூரிட்டி கவுன்சில். இந்த 3 கமிட்டியோட இந்த நிறையா இருக்குல்ல, அந்த கமிட்டியோட முக்கியமான வேலையே ஃபஸ்ட்டு என்னென்னா தாலிபான் ஓகே. தாலிபான் குரூப்ஸை வந்து என்னென்னா அரெஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ISIL அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யார் அர்த்தம்னா இஸ்லாமிக் ஸ்டேட், ஈராக் அண்ட் லெவண்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அல்கொய்தா ஓகே. அந்த 3 குரூப்புக்காண்டி தான் இந்த மொத்த செக்யூரிட்டி கவுன்சிலோட கமிட்டியும் இருக்குது. ஸோ அதில் ஆல்ரெடி வந்து என்ன ஜெய்சி முகமது அவங்கள வந்து என்னென்னா இது பண்ணியாச்சு, லைக் சில டெரரிஸ்ட் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பண்ணிட்டாங்க. பட் அந்த மசூத் அசாரை வந்து தனியாக வந்து பண்ணலை ஓகேவா. பட் இதில் என்ன பாசிட்டிவ், அதாவது என்ன இதில் இப்படி பண்ணுறதுனால என்ன இது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்தோம். என்னென்னா இவங்களுக்கு வந்து ட்ராவலில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இவங்களுக்கு போகிற ஃபண்டிங்கில் வந்து என்ன ஃப்ரீசிங் பண்ணிடுவாங்க, ஃபண்டு போகாது அப்படிங்கிறத பற்றிலாம் படித்தோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா
நிறையா இருக்குது. அதேமாதிரி வந்துன்னா இவங்களால் வந்து சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பையும் அக்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னா இந்த ஆர்டிக்கல்லே பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளையோ பேரை வந்துன்னா இவங்க வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் இண்டிவிஜுவல் இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரை வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்மில் தான் இருந்திருக்கே தவிர லாங் டேர்மில் அவங்களுக்கான அந்த கண்காணிப்பு இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வே ஃபார்வர்டு அப்படிங்கிறதுல எழுதும்போது கண்டிப்பாக இதுக்கான எப்படி வந்துன்னா இவங்களெல்லாம் லாங் டேர்மில் அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற வே ஃபார்வர்டு கண்டிப்பாக எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா ட்ரையாங்குலர் ஃபார்முலாலாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்தெந்த கமிட்டிலாம் இருக்குது செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்த லைக் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் முத்திரை குத்துறது மாதிரி எந்தெந்த கமிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. ஓகேவா? ஸோ சைனாவுக்கு வீட்டோ பவர் இருக்குது. ஸோ சைனாவோட வீட்டோ பவர் மூலமாக இன்னமும் வந்துன்னா 4வது டைமாக வந்துன்னா அந்த மசூத் அசார் நம்ம பிளாக் லிஸ்ட் பண்ணுறதை டெக்னிக்கல் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இப்போ டெக்னிக்கல் ஹோல்டு இந்த சென்ஸ் மொத்தமாக கிளியர் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்ட்ரா 3 மாதத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்துன்னா இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகே, இதை தவிர எடிட்டோரியல்லையும் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து உங்களுக்கு இதில் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் குரூப் 2 இந்த மாதிரிலாம் எழுதுறதா இருந்தால் இன் சென்னை ப்ரோடஜி லிடியன் இஸ் அ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து ஓகேவா, அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மியூசிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவர் பேர் என்னென்னா லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிறதான் அவங்க பேர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பன்னர்கட்டா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் கர்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இந்த பன்னர்கட்டா பந்திப்பூர் இது ரெண்டுமே வந்து என்னென்னா உங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கிற முக்கியமான வைல்ட் லைஃப் நேஷ்னல் பார்க். ஓகேவா? பந்திப்பூர் வந்து டைகர் ரிசர்வ். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 இதுவுமே வந்துன்னா இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பந்திப்பூரில் வந்து ஃபயர் வந்து இதாகிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்துன்னா இந்த பந்திப்பூர் ஃபயரை பற்றி ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்துன்னா அவுட் பிரேக்கில் வந்திருக்கு. ஸோ அந்த நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பன்னர்கட்டா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது என்ன சில ப்ராஜெக்ட் லைக் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு, பெரிய தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு, ஓகேவா, அப்புறம் பெரிய ஹைட்ரோ தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்துன்னா இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனில் அலோடு கிடையாது. லைக் சம் டூரிசம் அல்லது வந்து என்னென்னா இந்த ட்ரைபல் பீப்புளோட மூவ்மெண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனில் அலோடு இருக்குது. ஸோ இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி யார் பண்ண முடியும் அப்படின்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை இன்க்ரீஸ் பண்ணுறது கர்டைல் பண்ணுறது யார் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 100 மீட்டரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அந்த ஏரியா பீப்புள் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து பெங்களூரில் 100 மீட்டரை வந்துன்னா உள்ளே என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி என்டர் பண்ண ஆல்ரெடி வந்துன்னா பெங்களூர் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப் நம்ம அதிகமாக வந்து என்னென்னா கன்ஜஷனான ஏரியா. ஸோ அதில் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்ன, அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நோட்ஸ் கொடுக்க டைம் இல்லை. இதுக்கே வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஈகோ சென்சிட்டிவ் ஜோனில் எந்தெந்த இது அலௌடு எது அலௌடு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கோங்க. அது ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபயர் பிரேக்ஸ் அவுட் இன் பந்திப்பூர் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பந்திப்பூர் அப்படிங்கிற டைகர் ரிசர்வ் கர்நாடகாவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் படித்தோம், ஒரு எடிட்டோரியல் படித்தோம். இந்த மாதிரி ஃபயர் வந்து வர்றது நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனால் நல்லது அப்படின்னா அங்கே இருக்க இன்வாசிவ் ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்பீசிஸ் வந்து வேகமாக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதர் லைக் ஒட்டுண்ணி மாதிரி வாழ்கிற அந்த சின்ன ஸ்பீசிஸ்லாம், அதாவது என்ன தேவையில்லாத ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபயர் அப்படிங்கிறது நல்லது. பட் ஹியூமன் இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்து ஒரு ஃபயர் கிரியேட் ஆகுதுன்னா அது ராங். நேச்சுரலாக வந்து அந்த ஃபயர் கிரியேட் ஆகி அதுவே வந்து காணாமல் போயிடுது அப்படிங்கிறபோது அந்த ஃபயர் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். ஸோ இந்த எடிட்டோரியலையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஃபயர் ப்ரோக் அவுட் ஆகிறத பற்றி ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் வந்து என்ன உங்களால் எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டட்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது சில பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு இது எந்த டைகர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது, அதாவது என்ன இதோட லைக் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது, அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ். அண்டு இது வந்து ட்ரை டெசிடியோஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மாதிரியான ஏதாவது கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா
a climate vulnerability index for India and unveil அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இருக்குது. அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு டெல்லி நியூஸ் பேப்பரில் இல்லை, சென்னை நியூஸ் பேப்பரில் இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் ஃபார் வெஸ்ட் நைல் வைரஸ் ரிவ்யூட் இன் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா, வெஸ்ட் நைல் வைரஸ். ஓகேவா, இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் எதன் மூலமாக க்ரியேட் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து என்ன மஸ்கிட்டோ வந்து என்னென்னா பண்ணுறது மூலமாக க்ரியேட் ஆகுது. இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் எங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்குன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 1937 யுகாண்டாவில் வெஸ்ட் நைல் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் க்ரியேட் ஆனதுனால தான் இந்த வைரஸுக்கு பேர் வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காமனாக எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஆஃப்ரிக்கா, யூரோப், மிடில் ஈஸ்ட், நார்த் அமெரிக்கா, வெஸ்ட் ஏஷியா, ஓகேவா, இந்த ஏரியாலாம் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து மற்ற இடத்துல இருக்கான்னு தெரியல, பட் கேரளாவில் வந்து என்னென்னா இது மறுபடியும் ரிவைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த வைரஸோட ஃபேமிலி அப்படின்னா, ஃப்ளேவி வைரஸோட ஃபேமிலி. ஓகே, இந்த ஃப்ளேவி வைரஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்து நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃப்ளேவி வைரஸ் எந்தெந்த வியாதிலாம் க்ரியேட் பண்ணுது அப்படின்னா நமக்கு இதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கொஷின் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, ஃப்ளேவி வைரஸ் எந்தெந்த மாதிரியான வியாதியெல்லாம் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டை கொடுத்துட்டு 1 2 3 ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னென்ன வைரஸ்லாம் க்ரியேட் பண்ணுதுன்னா, எல்லோ ஃபீவர், ஓகேவா, வெஸ்ட் நைல் வைரஸு, டெங்கு ஃபீவரு, சிக்கா வைரஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கேசனார் ஃபாரஸ்ட் டிசீஸ் நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோம், மங்கி ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து ஃபேமஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஃப்ளேவி வைரஸ்னால தான் வருது. ஸோ நீங்கள் தனியாக வந்து ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க, ஃப்ளேவி வைரஸில் எந்தெந்த வியாதிலாம் வந்து வருது அப்படிங்கிறதையும் எழுதிக்கோங்க. ஸோ இது ஃப்ளேவி வைரஸில் வர்ற, ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலியில் வர்ற ஒரு முக்கியமான இது. ஸோ இப்போ இது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்காக யாரை பாதிக்குது அப்படின்னா, ஹியூமனில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. ஹியூமன்லேயே அதுலேயும் வந்து என்னென்னா அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கப்படுது. ஓகேவா, நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அவங்க டெத்துக்கு போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இதுக்கு வேக்சின்ஸ் இருக்கா அப்படின்னா, இது எந்தெந்த இதெல்லாம் பாதிக்குன்னா, இது மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸையும் வந்து என்னென்னா பாதிக்குது. இதில் வந்து என்ன ஹார்ஸுக்கு மேலே வந்து என்னென்னா, அது லைக் ஹார்ஸ் மாதிரியான ஹார்ஸில் வந்து என்னென்னா இந்த மாதிரி வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வேக்சின் இருக்குது. பட் ஹியூமனுக்கு வந்து வேக்சின் இருக்கா அப்படின்னா, ஹியூமனுக்கு இது வரைக்கும் வேக்சின் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த நியூஸை வந்து மொத்தமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது மஸ்கிட்டோ போன் வைரஸ் டிசீஸ். ஓகே, ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலியிலேருந்து வருது. ஓகே, வெஸ்ட் நைல் வைரஸுங்கிறது உகாண்டாவில் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட் ஏஷியா, ஓகேவா, இந்த எல்லா இடத்துலையும் அண்ட் இந்தியா எல்லா இடத்துலையுமே இது இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் நான் அந்த நியூஸ் சொல்லிடுறேன். எ கிளைமேட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபார் இந்தியா ஆன் தி அன்வில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளைமேட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ். கிளைமேட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு வந்துன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்துன்னா இதில் ஒரு இதே கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் லைக் அ ஆன்லைன் போர்ட்டல். ஓகேவா, இந்த போர்ட்டல் நீங்கள் போய்ட்டு ஜூம் பண்ணி பார்த்தா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கிளைமேட் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 12 ஹிமாலயன் ஸ்டேட்ஸை வந்து இதில் வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் பேக்ரவுண்டில். 12 ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது என்னென்ன ஸ்டேட்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்று சிக்கிம், உத்தரகாண்ட், அருணாச்சல், ஹிமாச்சல், திரிபுரா, வெஸ்ட் பெங்கால், நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர், மிசோரம், ஜேஎன்கே அண்ட் அஸ்ஸாம். இது எல்லாமே வந்து என்னென்னா ஹிமாலயன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிமாலயன் ஸ்டேட்டை பற்றி உங்களுக்கு தனித்தனியாகவே வந்து என்னென்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்தியன் ஹிமாலயன் ஸ்டேட்னு பண்ணிங்கன்னா GNVI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் வந்துன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிளைமேட் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸில் மொத்தம் ஒரு 8 வகையான பேராமீட்டரை வந்து என்ன இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த 8 வகையான பேராமீட்டர் அப்படின்னா வேரியபிலிட்டி அண்ட் ஃபுட் கிரைன், பாப்புலேஷன் டென்சிட்டி, ஃபீமேல் லிட்ரஸி ரேட்டு, அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் பிலோ பாவர்ட்டி லைன், அதுக்கப்புறம் என்ன ஆவரேஜ் மேன் டே அண்டர் MG நரேகா. ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கொண்டு வராங்க இதுக்குள்ளே. ஓகேவா, இதை தான் வந்து என்ன இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அண்ட் இதில் முக்கியமாக மோசமாக இருக்கிற ஸ்டேட் அப்படின்னா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட். இதில் மூணு ஸ்டேட் வந்துன்னா ரொம்ப அதிகமான வல்னரபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆன் அப்ஹரண்ட் அண்ட் அன்ஜஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா டெத் பெனால்ட்டியை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம டெத் பெனால்ட்டியை பற்றி இந்தியராக நம்ம ஆல்ரெடி வந்தோம்னா டெத் பெனால்ட்டி பற்றி நிறையா பார்த்தோம். ஓகேவா, லைக் டெத் பெனால்ட்டிங்கிறது இப்போ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ், அதாவது பச்சன் சிங் கேஸில் வந்துன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறதுல தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துன்னா
நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே பார்த்தது. ஸோ இதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு லேட்டஸ்ட்டு கேஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேவா? அந்த கேஸை நீங்கள் விட்டுடலாம். அது ஒரு 2 பேராவுக்கு வந்துன்னா அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கடைசியாக வந்துன்னா விக்டிம்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த விக்டிம்ஸ் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்துன்னா கண்டிப்பாக மெயின்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறதுல இதுவரைக்கும் கொடுத்ததுனால இல்லாட்டி இப்போ இருக்கிறதுனால ஏதாவது வந்து இந்த மாதிரியான க்ரைம் வந்து அகைன் நடக்காமல் இருந்திருக்கா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த க்ரைம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஓகே? அந்த இங்கே இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்னென்னா இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் லேட்டஸ்ட்டாக வந்துன்னா டெத் பெனால்ட்டி இன் இந்தியா ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க, ஓகே? டெத் பெனால்ட்டி இன் இந்தியா, ஓகேவா? இந்த ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சில லைக் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னென்னா யாரெல்லாம் வந்து டெத் பெனால்ட்டிக்குள்ளே போகிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு டெத் பெனால்ட்டின்னு நமக்கு கேட்டால், ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரௌண்ட் 74% வந்து பிரிசனர்ஸ் வந்து டெத்துக்கு போகிறாங்க. அந்த டெத்துக்கு போகிற அந்த பிரிசனர்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக்கலி வல்னரபிள் செக்ஷன்ஸாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 63% வந்து என்னென்னா 63% வந்து என்னென்னா சாகுறாங்க, பார்த்தீங்களா? அந்த லைக் டெத் பெனால்ட்டியில் அவங்க எல்லாருமே வந்துன்னா ஃபேமிலியில் ஒரே ஒரு ஏர்னர், அவர் மட்டும்தான் இருப்பார், பட் அவர் டெத் பெனால்ட்டி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அதுக்கடுத்து 60% ஆஃப் டெத் சென்டென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்காதவங்க. அதுக்கடுத்து 23% ஆஃப் பீப்புள் டெத் பெனால்ட்டிக்கு போகிற பீப்புள் வந்துன்னா அவங்க வந்துன்னா எஜுகேஷனே வந்துன்னா அவங்களுக்கு கிடச்சிருக்காது அப்படிங்கிறது, ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம் டெத் பெனால்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஏலியனேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏலியனேஷன் எப்படின்னா, இவங்களுக்கு அந்த டீட்டெயிலை பற்றி, அதாவது லீகல் ப்ராசஸை பற்றியும் தெரியாது அண்ட் அவங்க மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்க, எதனால் டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அதுதான் வந்துன்னா இங்கே ஏலியனேஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இதில் மேக்ஸிமம் அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா சில சேஞ்சஸ்லாம் வந்துன்னா ரிலேட்டட் டு டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரசிடென்ட்ட கிட்ட ஒரு டெத் பெனால்ட்டியை ரிமூவ் பண்ணுற ஒரு பெட்டிஷன் போகுது அப்படின்னா அந்த பெட்டிஷன் மேலே அவர் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அவர் எடுக்கலாட்டி கம்யூட்டேஷன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் வந்திருக்கு. அந்த பவர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களே வந்து என்னென்னா அந்த சென்டென்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி டெத் சென்டென்ஸில் வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் வந்துச்சுன்னா ஓப்பன் கோர்ட்டில் பண்ணணும், ஓகேவா? ஓப்பன் கோர்ட்டில் தான் வந்து என்னென்னா அந்த ரிவ்யூ பெட்டிஷனை வந்து என்ன இவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து கரெக்டான ரேஷ்னலாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க, ஓகேவா? ஏன் டெத் பெனால்ட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம், ஓகேவா? இப்போ டெத் பெனால்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் மேக்ஸிமம் சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஆர்பிட்ரியாக இருக்காது. ஏன்னா ஜுடிஷியல் ப்ராசஸை இந்தியாவில் நம்புகிறோம், ஓகேவா? அப்போ ஆர்பிட்ரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பச்சன் சிங் கேஸ் 1980s வந்து கொண்டு வந்தது. ஸோ இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அன்வான்ட் கேஸஸில் வந்து கொடுக்காம ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான். அதாவது என்ன, ரொம்ப அதிகப்படியான கொடூரமான கிரைமுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து என்னென்னா லைக் கான்ஸ்டியூஷனலி அப்ஹெல்டட், ஓகேவா? கான்ஸ்டியூஷனாக வந்து என்ன கொடுக்கறதுக்கு வந்து என்ன நமக்கு இது இருக்குது. அதேமாதிரி வந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட் வந்து என்னென்னா அவ்வளோ பீஸ்ஃபுல் கிடையாது. லைக் பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும். ஸோ அங்கேருந்து ஏதாவது உள்ளே வராங்க, டெரரிஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெத் சென்டென்ஸ்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன இதில் வந்து என்னென்னா பனிஷ்மெண்ட்டும் வந்து நம்ம அவ்வளோ அதிகமாகலாம் கொடுக்குறதில்ல, ப்ரொபோர்ஷனேட்டாக கம்மியாக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா இதுக்கு கொடுக்குற பாசிட்டிவ் இது, ஓகேவா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா லைக் நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்த மாதிரி நிறையா பூவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு பீப்புள் தான் வந்து என்னென்னா இதில் பாதிக்கப்படுறாங்க. லைக் அண்ட் அவங்களோட எஜுகேஷன் லெவல் வந்து என்னென்னா ரொம்ப பூவர் லெவலில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொன்று என்னென்னா லைக் மேபி இதில் ஆர்பிட்ரரினஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து என்ன இர்ரிவர்சபிலிட்டி ஆயிடுச்சுன்னா, இப்போ டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி அது வந்து என்னன்னா இர்ரிவர்சபிலிட்டி, அவர் மேலே அதுக்கடுத்து வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாலும் அவரால் வந்து திரும்பி உயிர் விட முடியாது, ஓகேவா? ஸோ இதுதான் ரிலேட்டட் டு டெத் பெனால்ட்டி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸும் கூட. நெக்ஸ்ட் வந்து என்ன, ஃப்ரம் ரெவல்யூஷன்ஸ் டு ரோசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லேட்டஸ்ட்டாக உமன்ஸ் டே, நான் நேற்றே உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். உமன்ஸ் டே வந்து என்னென்னா எந்த அளவுக்கு மோசமாக இந்த வட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன, உமன்ஸ் டேயில் நிறையா வந்து என்ன
உமனுக்கு ரிலேட்டடாக வந்து என்னென்னா லைக் கஸ்டமரைசேஷன் தான் அதிகமாக நடக்குதே தவிர இந்த உமன்ஸ் டே வந்து எதுக்காண்டி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த உமன்ஸ் டே வந்தப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிளாத்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, சலூன்ஸு, ஷூஸு இதிலலாம் வந்துன்னா நிறையா காம்ப்ளிமெண்ட்ரி அதர்வைஸ் என்னென்னா நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்போ உமன்ஸ் டே அப்படிங்கிறது என்னென்னா பேசிக்காக எதுக்கு கொண்டு வந்தாங்க, லைக் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ்காண்டி கொண்டு வந்த ஒரு டே வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க கஸ்டமரைசேஷன் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம நேற்றே அந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம். அதே தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 2019 உமன்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து என்னென்னா இந்த 3 கம்பெனி முக்கியமாக 3 கம்பெனி பண்ணாங்க. என்ன கம்பெனினா மெக்டொனால்டு, அமேசான், ஒராக்கிள். இந்த 3 கம்பெனி பண்ணாங்க. எந்த தீமில் பண்ணாங்கன்னா பெட்டர் தி பேலன்ஸ், பெட்டர் தி வேர்ல்டு அப்படிங்கிற இதில் கொண்டு வந்தாங்க. பட் என்னென்னா அவங்க கம்பெனிலே இதுக்கான இது 3மே வந்துன்னா அவங்க 3 கம்பெனிலையுமே வந்துன்னா இதுக்கான அந்த ஜெண்டர் பேரிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெக்டொனால்டில் வந்துன்னா மினிமம் வேஜ் இல்லை அந்த லேடிஸ்க்கு வந்துன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறதாகும். அமேசானில் வந்துன்னா ரிலேட்டட் டு ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கு வந்துன்னா லெஸ் சேலரிஸ் கம்பேர்ட் டு மேல் சேலரியோட ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப கம்மியான சேலரி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துன்னா ஒராக்கிள்லையும் வந்துன்னா ரிலேட்டட் டு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து அங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. அண்ட் இந்தியன் சினாரியோவில் இது எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். மற்றபடி வேர்ல்டு சினாரியோ கொடுத்துருக்கான். நமக்கு இந்தியன் சினாரியோவில் எந்த மாதிரி இருக்குன்னா வி ஹாவ் அ சோஷியல் கஸ்டம்ஸ், ஓகேவா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா பெட்டர்னிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு பேட்ரியார்க்கல் சொசைட்டியை ஈவன் ஃபியூச்சராக இருக்கட்டும், லைக் ஈவன் பாஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும், நமக்கு பெட்டர்னல் அப்படிங்கிறது வந்துன்னா இன்னும் பேட்ரியார்க்கி அப்படிங்கிறது ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா ஜெண்டர் டைவர்சிட்டி வந்து என்ன அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. அதே மாதிரி வந்து ரிலேட்டட் டு ஒர்க் பிளேஸ் வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃப்ரம் ரெவல்யூஷன்ஸ் டு ரோசஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன, கேன் ஷேரிங் பி ப்ரைவேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஃபேஸ்புக்கோட பிவோட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நமக்கு தெரியும் ப்ரைவசி ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்துன்னா ப்ரைவசி, அதாவது நம்மளுடைய டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் டு ப்ரைவசி, ஓகேவா. ஸோ இது வந்து ஃபேஸ்புக் அல்லது அதே மாதிரியான நிறையா சோஷியல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸ்லலாம் வந்துன்னா நம்மளுடைய ப்ரைவசி எந்த லெவலுக்கு வந்துன்னா டீக்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய ப்ரைவசியாக இருக்குது, நம்மளுடைய பர்சனல் மெசேஜஸோ இல்லாட்டி நமக்கு பர்சனல் வான்ஸ் ஏதாவது இருந்தாலும் அது எல்லா கம்பெனியோடையும் ஷேர் ஆகுது. அண்ட் நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துன்னா ஏதாவது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனில் அதை வந்து கொண்டு போகிறதுக்கோ இல்லாட்டி லைக் கஸ்டமரைசேஷன் பண்ணுறதுக்கோ வந்துன்னா அதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துன்னா அவங்க ஃபேஸ்புக் வந்து ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. டு அரெஸ்ட்டு ப்ரைவசி, லைக் ப்ரைவசி வந்து திருடுறதுக்கான அந்த இதை வந்துன்னா கட்டுப்படுத்துறதுக்கு 4 ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து என்ன, நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் ப்ரைவசியை வந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் ரிலேட்டட் டு இந்த ஆன்லைன் ஆப் அல்லது சோஷியல் ஆப்பில் வந்து இருக்கிறத வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த 4 பாயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், ஓகேவா. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த மெசேஜை பார்க்க முடியும். ஈவன் ஃபேஸ்புக்கோ அவங்களோ பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் வந்து என்னென்னா சில போஸ்ட்டை வந்து என்னன்னா கொஞ்சம் காலம் தான் வச்சுருப்பாங்க, ஓகேவா. அதாவது என்ன ரொம்ப சென்சிட்டிவான போஸ்ட்லாம் வந்துன்னா உடனே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா ஸோ சென்சிட்டைஸ் பண்ணுறது, சில டேட்டாஸை வந்து சென்சிட்டைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவெலாம் வந்துன்னா நமக்கு அப்லோட் பண்ணுறது கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர் ஆப்பரபிலிட்டி, ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு நமக்கு மெசேஜஸ் லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இவங்களோட இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. ஏன்னா ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ரிலேட்டட் டு ப்ரைவசி வருது அப்படின்னா இவங்க மொத்த இந்த ஆப்பில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா பேக் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யாருமே வந்துன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஓகேவா. ரிலேட்டட் டு ஏதாவது இப்போ கண்ட்ரியில் ப்ரைவசி அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் இப்போ ப்ரைவசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போது இவங்க வந்து என்னென்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட் மட்டும் போதும் இந்த நியூஸில், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஓகேவா. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் மொபைல் ஆப் ஃபார் அப்சர்வர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு விஜில் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஒரு ஆப் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த ஆப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
யாராவது நமக்கு வந்து காசு கொடுத்தா அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு சிவிஜில் ஆப்பு. இதை தவிர நீங்கள் வந்து என்ன இருக்குன்னா அப்சர்வர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து என்னென்னா இந்த அப்சர்வர்ஸுக்கு ஓகேவா ஒரு ஆப்பை வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டு ரியல் டைம் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் அண்ட் வயலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் வித்தின் ரீச் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா கவர்மெண்ட்டை இருக்கிற இப்போதைக்கு அவங்களோட ஷேர்ஸை கவர்மெண்ட் கம்பெனியில் இருக்க அவங்களோட ஷேர்ஸை வந்து என்னென்னா ப்ரைவேட்டுக்கு விற்கிறது, அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னா யார் பண்ணுவாங்க அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஓகேவா, இது தவிர வேறு இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரத் 22 ETF ஒன்று இருக்குது. ஓகேவா, பாரத் 22 ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்க ஸ்டாக்ஸு, கமாடிட்டிஸ், பாண்டு இது எல்லாமே வந்துன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட்டில், தட் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டு. ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாரத் 22னா ஒரு 22 கம்பெனிஸ்க்கு வந்துன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்கிறாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதுதான் வந்துன்னா பாரத் 22 ETF. அது முக்கியமாக எந்த 6 செக்டாரை எடுத்திருக்காங்க. அந்த 6 செக்டார் என்னென்னா 6 செக்டாரில் 22 கம்பெனிஸ். அந்த 6 செக்டார் என்னென்னா பேசிக் மெட்டீரியல், எனர்ஜி, ஃபினான்ஸு, இண்டஸ்ட்ரியல், FMGC அண்ட் யூட்டிலிட்டிஸ். ஓகேவா, இந்த 6 செக்டாரில் ஒரு 22 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருக்க பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு அதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த சேல் பண்ணுறது தான் பாரத் 22 ETF. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.